இதில் திரு கோவை சத்தியன் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். கொடி பறக்குது, பிள்ளையார் சுடி போட்டுட்டாங்க, என்ன சொல்ல வர்றார் திரு எடப்பாடி பழனிசாமி? மாலை வணக்கம். மக்கள் மனசுல என்ன இருக்கு, இப்ப தாவாக்கா தொண்டர்கள் மனசுல என்ன இருக்கோ அதைத்தான் சொல்லியிருக்காரு எங்க தலைவர். விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே மிக பரவலான பேச்சு, பட்டி தொட்டி எல்லாம் பொதுமக்கள் பொதுஜனம் பேசின விஷயம், விஜயகாந்த் இடத்தை விஜய் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அவங்க அதிமுகவோட கூட்டணிக்கு வந்தாருன்னா அப்படிங்கிற பேச்சு பரவலாக இருந்ததை மறுக்க இயலாது. அதன் தொடர்ச்சியாக அவரோட நிகழ்வு, நாங்க யார்கிட்டையும் கூட்டணியில நாங்க தனிதான் நிக்க போறோம் அப்படிங்கும் போது கூட அந்த பேச்சு தொடர்ந்துட்டே தான் இருந்து பொதுமக்கள்கிட்டயே அந்த டாக் இருந்துட்டே. 2011 எப்படி மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் அதிமுக சேர்ந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் என்கின்ற ஒரு அங்கீகாரம் கிடைச்சதோ அது போன்ற வாய்ப்பு இப்ப மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு இருக்குங்கிற பேச்சு பரவலாக மக்களிடம் இருந்த பேச்சு இப்ப சமீப காலமா அந்த தொண்டர்களிடம் ஒரு உணர்வு தெரியுது. நம்ம கூட்டணின்னு ஒரு முடிவு எடுத்தா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி அப்படின்னு சொல்லி தாவாக்கா தொண்டர்களின் வெளிப்பாடு. அதுக்காக தான் எங்கெல்லாம் எங்க பொதுச் செயலாளர் இப்ப கூட்டத்துக்கு போறாரோ, கிருஷ்ணகிரியில் ஆரம்பிச்சு நாமக்கல், குமாரபாளையத்தை நேற்று, இன்னைக்கு நாமக்கல், அதனால 3 இடங்களிலும் தாவாக்கா தொண்டர்கள் எங்க பொதுச் செயலாளரை உற்சாகத்துடன் வரவேற்கிறாங்க. சோ இது மக்கள் எண்ணங்களில் இருந்ததையும் தாவாக்கா தொண்டர்கள் முதலில் இருக்கிறதா எங்க பொதுச் செயலாளர் நேற்று சொல்லியிருக்காரு. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு சொன்னதுக்கான அர்த்தம் அதான். ரைட். ஆனா பலர் விமர்சிக்கிறாங்க, அந்த கொடியை ஆட்டுனவங்க அவங்க உடை அணிஞ்சிருக்கிறதுல அதிமுக கொடி கரை வண்ணம் இருக்கு. அப்ப அதிமுகவினரே இந்த மாதிரி தாவேக்கா கொடியை கையில வச்சு ஆட்டி அப்படியான ஒரு விஷயத்தை, ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க, கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிற விமர்சனமும் உங்க மேல வைக்கிறாங்க. திமுக என்னைக்கு நம்ம உண்மையை எதிர்பார்க்க முடியும்? உண்மையை சொல்லி என்னைக்கு திமுக கலங்கன் இருக்காங்க, இல்ல திமுக ஈகோ சிஸ்டம் உண்மை இன்னைக்கு பேசியிருக்காங்க? எப்படி ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் இன்னொரு கட்சியோட கொடியை பிடிச்சி சுத்துவாங்க விமர்சனம் வைக்கும் போதே தெரியல. அவங்களோட புகைப்படத்தை அவங்க பதிவிட்டு தான் கேட்கிறாங்க. அந்த தொண்டர் அதிமுக வண்ணத்தை கொண்ட அந்த கொடி கரை அணிந்த டிஷர்ட்டை போட்டுட்டு அந்த கொடியை ஆட்டுறாரு அப்படிங்கறத அவங்க சொல்லக்கூடிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தாவாக்கா தொண்டர் உணர்வுகளின் வெளிப்பாடு தான். ஒரு கையில அதிமுக கொடி, இன்னொரு கையில தாவாக்கா கொடி பிடிக்காம ஒரு அதிமுக உடையணிஞ்சு ஒரு கொடியை பிடிச்சு அது அவரோட உன்னத எண்ணத்தின் வெளிப்பாடா இருந்திருக்கலாம். வழக்கம் போல யாருக்கு இதையெல்லாம் வயிற்றுல புளியை கரைக்குமோ, திமுகவினரோ இல்ல திமுகவை சார்ந்தவர்களோ எப்ப வயிற்றுல புளியை கரைக்குதோ, எப்பெல்லாம் இந்த கூட்டணி பேச்சுன்னு வந்துச்சு அப்ப அவங்களுக்கு வயிற்றுல புளியை கரைக்கும் போது இந்த மாதிரி கட்டுக்கதையில அவுத்து விடுறது ரொம்ப இயல்பான வாடிக்கையான விஷயம் தானே. கள நிலவரம் இது நேத்திக்குதான் முதல் தடவை நடக்கல. மரியாதைக்குரிய எங்க போச்சு தருமபுரி போகும்போதே நடந்தது. முதல்ல தாவகா கொடி வரவேற்றாங்க. அங்கேயும் பார்த்தோம், உங்க ஊடகத்துல கூட நல்ல இடத்துல அது வந்தது அந்த வீடியோ நேத்து. அப்புறம் இன்னைக்கு போற கூட்டத்துல இருக்கு. அதனால கல யதார்த்தம் கூட்டணி கணக்குகள் மாற துவங்கி இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா எல்லா கூட்டத்திலையும் எங்க போச்சுல ஒரே ஒரு விமர்சனம் தான் சொன்ன. என்ன சொன்னாரு? நீங்கள் எதிர்பார்க்கின்ற மிக வலுவான கூட்டணி அமைய பெறும் அப்படின்னு சொன்னாரு. அதே ஸ்டேட்மெண்ட் தான் நேத்துக்கு சொல்லியிருக்கு. ரைட். அந்த இடத்துலதான் ஒரு சின்ன ஒரு நெருடல் இருப்பதா பலரும் சொல்றாங்க. சில நாட்களுக்கு முன்பாகவே, சில வாரங்களுக்கு முன்பாகவே சொல்லிட்டாரு, ஒரு பிரம்மாண்டமான கட்சி நம்ம கூட்டணிக்கு வரப்போகுது, ஒரு வலிமையான கட்சி வரப்போகுதுன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா கரூர் போன்ற ஒரு மோசமான கொடுந்துயரம் நடந்ததற்கு பிறகு அதன் மீது கூட்டணி பேச்சை திரு எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிறார். இப்ப டிடிவி தினகரன் கூட சில நாட்களுக்கு முன்பாக கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார். ரொம்ப நரித்தனமாக திரு எடப்பாடி செயல்படுகிறார், இந்த விஷயத்துல வச்சா கூட்டணி பேச்சை நகர்த்தணும் அப்படிங்கிற அளவுக்கு கடுமையா விமர்சிச்சிருந்தார். அந்த விமர்சனத்தோட நீட்சியாவும் இதை பாக்குறாங்க. கரூர் மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை வச்சு கூட்டணிக்கு அழைக்கிறாங்க, கூட்டணிக்கு நெருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு அவப்பெயரை உங்க மேல சொல்றாங்களே. கரூர் சம்பவத்துல எடப்பாடியோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவு. இந்த ஆளும் வர்க்கத்தினர் திமுகவோட தோல்வி, காவல்துறையின் தோல்வின்னு விமர்சனம் வச்சதுக்கு அப்புறம் தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. இதுல அரசியல் ஆதாயமும் இந்த கூட்டணி கணக்குகள்லாம் பேச ஆரம்பிச்சது திமுகவும் திமுகவை சார்ந்தவர்கள். எங்கேயுமே இந்த ஒரு சம்பவத்தை, இந்த துயர சம்பவத்தை கூட்டணி கணக்கோட ஒப்பிட்டு எந்த ஒரு தலைவருமே அதிமுக யாருமே இது வரைக்கும் பேசினதே கிடையாது. பேசிட்டு இருக்கிறது ஃபுல்லா திமுக. திமுக பயத்தோட வெளிப்பாடாதான் இது. கூட்டணி கணக்காக மாறுமோ, அப்படி மாறா நம்ம நிலவரம் என்ன ஆகுமோ அப்படிங்கிறது தான். இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியார் அன்னைக்கு சொன்னதுதான், கூட்டணி கணக்குகள் இறுதியாகும் வரைக்கும் அதைத்தான் சொல்லுவாரு, கண்டிப்பாக கூட்டணி அமைய பெறும், இந்த கூட்டணி அமையும் பொழுது வலு பெறும் அப்படிங்கிறது. முதல்ல கூட்டணின்னு சொல்லும் போது எள்ளி சிரிச்சாங்க எல்லாரும். அதிமுக தீண்டத்தகாத கட்சியா இருக்கு, யாருமே கூட்டணிக்கு வரமாட்டானாங்க. தேசிய கட்சியான பாரதிய ஜனதா சேர்ந்த உடனே பதட்டத்துல சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் பேசுறாரு, கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, வச்சிட்டீங்க அப்படிங்கிறாரு. அஇஅதிமுக சேருவதற்கு தான் ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனா எதிரில திமுக 3 கட்சிக்கு அந்தஸ்தே போச்சு, சிம்பிளும் போச்சு, அந்தஸ்தும் போச்சு. கப்பல் பெரிய ஓட்டையா மூழ்க தொடங்கியாச்சு வேக வேகமா. காங்கிரஸ் ஒரு 4 ஒரு அறிக்கையா வந்துகிட்டு இருக்கு, நாங்க ஆட்சியில அதிகாரத்துல பங்கு எப்ப 117 சீட்ல போட்டி போடணும். அதுக்காகத்தான் இன்னைக்கு அதை காப்பாத்துற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. கை எப்பவுமே நம்மளோட தான் இருக்கும், விட்டு போகாது அப்படின்னு.
சரி. அதனால இங்க வந்து அஇஅதிமுக எடப்பாடியார் தலைமையில் கட்சிகள் வரவிருக்கின்றன, திமுக தலைமையில் கட்சிகள் போக இருக்கின்றன. கூட்டணி விட்டு போனா கட்சியும் சின்னத்தையும் காப்பாத்திக்குவாங்க, கூடவே இருந்தா அது ரெண்டுமே அழிஞ்சு போங்கிற நிலவரம் தான் இப்ப இருக்கு. அதனால இந்த மாதிரி கள நிலவரம் மடை மாற்றக்கூடிய சமயங்கள் நிறைய வரும். யாருக்கெல்லாம் அரசியல் அடைக்கலம் தேவையோ, இப்ப சொன்னீங்களா டிடிவி தினகரன் போன்றவர்களுக்கு தேர்தல் களத்திலும் சில அரசியல் களத்திலும் அனாதையாக விடப்பட்டவர்கள், அரசியல் அடைக்கலம் தேவையில்லை. அந்த அரசியல் அடைக்கலம் தேவைப்பட்டவர்கள் கண்டிப்பா இந்த மாதிரி கொஞ்சம் விமர்சனம் வைப்பாங்க. உண்மைக்கு புறமான விமர்சனம் வைப்பது என்பது அவர்களுடைய இருப்பை காட்டிக் கொள்வது. நீங்க ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கீங்க ஒண்ணும் இல்ல. இப்ப இதே திரு விஜய் வந்து இன்னும் நீங்க ஆர்வமா இருக்கிறீங்க, அவர் தரப்புல இருந்து பதில் வரல. இந்த ஆர்வத்தையே கேள்வி எழுப்புறாங்க, அதிமுக இப்படி இறங்கி போலாமா அப்படிங்கிறது ஒண்ணு. அவர் கடைசி அந்த கரூர் துயர சம்பவம் நடைபெற்றதற்கு முன்னாடி நாமக்கல்ல பேசும்போது அவர் அதிமுகவை கடுமையா பேசினாரு. எம்ஜிஆர் தொண்டர்களின் உணர்வுக்கு மாறா பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க, செல்வி ஜெயலலிதா அவர்களின் உணர்வுக்கு மாறா ஒரு பொருந்தா கூட்டணி வச்சிருக்கிறாங்க, அவங்களோட போய் நம்ம போக முடியுமா அப்படிங்கிற வகையில அன்னைக்கு தான் அவர் பேசுறாரு. இவ்வளவெல்லாம் அதிமுக பத்தி திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையை குறிப்பிட்டு பேசக்கூடிய விஜய் கிட்ட ஏன் அவங்க இறங்கி போறாங்க? அப்படி என்ன அதிமுக இறங்கி போக வேண்டிய தேவை இருக்குன்னு கேக்குறாங்க. உங்க பதில்? இல்ல, நீங்க சொல்றாங்க வைக்கிறாங்கன்னு பொதுவான கேள்வியை கேக்குறீங்க. நான் சொன்னவங்க யாருன்னாலும் எனக்கு தெரியல. அதிமுக எங்கேயுமே இறங்கி போல. கொள்கையில் ஒண்ணு கட்டுண்டு கிடப்போம், வேற்றுமை போறோம், சமதளத்தில் இணைவோம். உங்களுக்கு உயர்ந்தவர்கள் நாங்கள் இல்ல, எங்களுக்கு தாழ்ந்தவர் நீங்கள் இல்ல அப்படின்னு. திமுக வந்து கூட்டணின்னு அலசி எப்படி கூட்டணி கட்சியே கபலீகரம் பண்ணி முழுகி அழிக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அதிமுக அவளுக்குரிய மரியாதை எங்கேயுமே இறங்கி எல்லாம் போல. அதனால இதை கேட்கறதுக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம். ஒரு 4 பேர் விமர்சனம் வைக்கும் போது சந்தோஷமா அதிமுக இறங்கி போறாங்க அப்படின்னு. வெளிப்படையாக எங்களோட கூட்டணிக்கு வாங்க யாரும் அழைச்சாங்களா இது வரைக்கும்? அந்த மாதிரி எதுவுமே இல்ல. பொது வழியில் என்ன இருக்கு, இல்ல அதிகார வர்க்கத்துல அதிகார மையம் பொதுச் செயலாளர் இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்துங்கிறது முக்கியம். அதுதான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஃபைனல். அதுதான் கள நிலவரம். இது வந்து அதிமுக வேணும்னே சிறுமைப்படுத்தி பேசினா சில பேருக்கு இல்ல ஆதாயம் கிடைக்கலாம். சமூக வலைதளத்துல சில பேருக்கு டெய்லி 200 ரூபாய் கிடைக்கலாம், சில பேருக்கு ஏதோ பொருள்கள் கிடைக்கலாம், திமுக இருந்து கிடைக்கலாம். அது மாதிரி சிறுமைப்படுத்தி பேசி இன்பம் அடைபவர்கள், ஆதாயம் நோக்கி அந்த மாதிரி கருத்துக்களை வைப்பவர்களுக்கு அது அவர்களுடைய உள்நோக்கத்தை தான் வெளிக்காட்டுதே ஒழிய இது கள யதார்த்தமா கள நிலவரமா கிடையாது. நீங்க என்னதான் பெரிய கூட்டணி அமைச்சாலும் எங்களுக்கு அது ரொம்ப வேலை எளிதா போயிடும், எல்லாரையும் ஒரு சேர நாங்க வீழ்த்திடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. எவ்வளவு கூட்டணி போட்டாலும் இதுதான் உங்க நிலைமையா? நான் வந்து உண்மையிலேயே மரியாதைக்குரிய வன்னியரசு அவர்களை பார்த்து என்னால பரிதாபம் தான் பட முடியுது. ஏன்னா அவருக்கு நீண்ட நெடிய அரசியல் பயணம் இருக்கு. கட்சி கொடியை கூட நட முடியல சார். இன்னைக்கு நாட்டு நடப்புல விசிகா கொடியோட கட்சி கொடியை கூட நட முடியல. காவல்துறையை வச்சு தடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அந்த கட்சி. இப்போ கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கொஞ்சம் கொஞ்சமா மலைப்பாம்பு விழுங்குவதை போல் திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளை விழுங்கி விழுங்கி அவங்க அடையாளத்தையே தொலைச்சாச்சு. இதைத்தான் நாங்க 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். கூட்டணி கட்சி என்கின்ற பெயரில் நீங்க வந்து உங்க அடையாளத்தையே தொலைச்சிட்டீங்க, மக்கள் மன்றத்தில் நீங்க பேசுறது கூட ரீச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. அதை உணர தூங்கிய காலம் வருங்கிறத நாங்களும் எதிர்பார்க்கிறோம். ஆனா இது ஒரு அடிப்படை கொள்கைங்கிறது முரண்கிறது இருக்கிறது தான் ஒரு கட்சியோட சிறப்பே. கூட்டணி அமைக்கும் பொழுது எல்லா கொள்கையும் ஒரே கொள்கையான எதுக்கு வேற வேற கட்சி பேர் எல்லாத்தையும் கலைச்சு ஒரே கட்சியை பேர் போனோம். இங்க போச்சலார் கேட்ட இது வரைக்கும் பதில் இல்லையே. மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவரை சார்ந்த அவருடைய கொள்கை வேற, திமுக கொள்கை வேற, காங்கிரஸ் எல்லாரோட கொள்கை வேறு. ஆனா கேட்குமா என்ன சொல்லுவாங்க, யார் மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பது எங்களுடைய கொள்கை அப்படின்னாங்களே. இதேதான் இங்க அதிமுகலையும் அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் என்று ஜனநாயகத்தில் மன்னர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது. இந்த ஒற்றை புள்ளியில் உறுதியாக இருப்பவர்கள் அனைவரும் அதுதான் கொள்கை. அதனால கொள்கை முரண் அப்படிங்கிற வாதம் வந்து தேர்தல் நேரத்திலே கூட்டணி பேசும்போது எடுபடாது. ஒரு சின்ன 2 உதாரணம் சொல்லணும்னா சொல்லிடுறேன் சார், அனுமதிச்சீங்கன்னா. நான் ஓபில இருக்கேன். 1999 ஜூன் 6 முரசொலியில வந்த ஆர்டிகிள், பாஜக சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று ஒரு தவறான கருத்து பரப்பப்படுகிறது, இதை முறியடிக்க வேண்டியது நம்முடைய கடமைன்னு சொன்னது வந்து மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள். பிப்ரவரி 18 இல்ல பிப்ரவரி 19 2000 அவர் முதல்வராக இருக்கும்போது RSS இயக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அரசு வேலையில சேர்றத பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டபோது என்ன கருத்து சொன்னார் அவரு? RSS என்பது ஒரு சமுதாய இயக்கம், அரசியல் இயக்கம் அல்லன்னு கொடுத்தாரு. இதை சொல்லி முடிச்ச 2001 விசிகா பாஜக கூட்டணி போச்சு. அப்ப மரியாதைக்குரிய திருமாவர்கள் என்ன சொன்னாரு, என்னுடைய கூட்டணி திமுகவுடன் தான், ஆனா பாஜக ஓட்டு கேட்டாரு. இதுதான் முரண்பாடு அப்படிங்கறத பார்த்தா கொள்கை முரண்னா கூட்டணியே அமையாது. எலெக்ஷன் வரும்பொழுது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால் என்ன, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன, அதன் பொறுத்து அமைய பெறுவதா கூட்டணி. இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா, பொய்ய சொல்லி மட்டுமே வண்டி ஓடிட்டு இருக்கிற திமுக, அதிமுக சாதனைகளை மட்டுமே ஸ்டிக்கர் ஓட்டி வாழ்க்கை ஓடிட்டு இருக்கிற திமுக வீட்டுக்கு அனுப்பணும். ஜனநாயகத்துக்கு விரோதமான இருக்கு. ஏன்னா அவங்க உள்கட்சி ஜனநாயகமா இங்க இல்ல. சரி, திமுக எதிர்ப்பு அதிமுக, அதிமுக எதிர்ப்பு திமுகங்கிற திராவிட இயக்க அரசியல் தான் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு.
அந்த வரலாறு தான் தொடருது. அதன் புள்ளியில அமைப்புறதா கூட்டணியே ஒழிய இல்ல அதிமுக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு எனக்கு என்ன புரியாம இருக்குன்னா, எங்க பொன்மலைச்செம்மல் கட்சியா இருக்கும் 16 லட்சம் உறுப்பினர்கள், புரட்சி தலைவி அம்மா அதை 1.5 கோடியை மாத்தாங்க. இப்ப எடப்பாடி 2 கோடி 6 லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கழுகு தேர்ந்து கட்டெரும்பாச்சுன்னு சொல்ற மரியாதைக்குரிய அண்ணன் வன்னியரசு பார்த்து எனக்கு நயப்பாதான் சார். இல்ல 2 கோடியே நீங்க சொல்ற கணக்கு இருந்ததுன்னா நாடாளுமன்ற தேர்தலே அவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்கணும். அதிமுக ஈஸியா ஸ்வீப் பண்ணிருக்கலாமே. எனக்கு தெரிஞ்சு என் நினைவு சரினா 80 லட்சம் ஓட்டு தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். சார் தம்பி தமிழரசன் அவர்களை திமுகவோட ஓட்டு எவ்வளவு வாங்கினாங்க? அவங்க 2.5 கோடி கணக்கு சொன்னா நான் கேக்குறேங்க. அவங்க நீங்க சொன்ன கணக்கு நான் கேக்குறேன். திமுக தான் கணக்கு சொன்னாங்க. எங்கிட்ட 2 கோடி டிஆர்பி ராஜோட பேட்டியை கொடுத்திருக்காரு. எங்கிட்ட 2 கோடி உறுப்பினர் இருக்காங்க. எத்தனை ஓட்டு வாங்கினாங்க கேட்டுருவோம். அதனால உறுப்பினர்கள் அனைவரும் ஓட்டு போடணுங்கிறது திமுகவே கிடையாது. அப்படி போட்டுதான் இருந்தா எதுக்கு அப்பா மகன் பேரன் சொல்லி ஒருத்தரையும் மட்டும் தலைவர் பதவியில போய் உட்கார்ந்துருக்காங்க? கட்சியில 40 வருஷம் சேர மேல போயிருப்பாங்கல்ல. அதனால நீங்க சொல்ற கம்பேரிசன் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. 2 கோடி 6 லட்சம் உறுப்பினர்கள் நீங்க வாங்க, நாளைக்கு தலைமை கழகத்துக்கு வாங்க, நான் உங்களுக்கு சிறப்பா ஏற்பாடு பண்றேன், எப்படி வேணா செக் பண்ணிங்க. ஒரு டீமோடய வாங்க, செக் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன், செக் பண்ணிங்க, உறுதிப்படுத்தி சொல்லுங்க. நன்றி. பார்க்கலாம் உங்களுக்கு என்ன ஆதரவு.